தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னோட அவசரத்தால அந்த ரகுவ தப்ப விட்டுட்டேன். கோவம் என் கண்ணை மறைச்சிருச்சு. என்னை எப்படி பண்ண அயோக்கியம் யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு இப்பதே ஒரு சின்ன நம்பிக்கை கிடைச்சது. அந்த நம்பிக்கை கையை விட்டு போயிருச்சு. ஆனந்தி, ஆனந்தி, டென்ஷன் ஆகாத, நிதானமா இரு. எல்லாமே போயிருச்சு காயத்ரி. இனிமே நான் யார போய் கேட்பேன்? என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? கண்டுபிடிச்சிடலாம் ஆனந்தி, எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிடலாம். நீ எதுக்கு ஆனந்தி அழுவுற? அந்த பொறுக்கி தான் காரணம்னு தெரிஞ்சு போச்சுல. வா, இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைக்கலாம் போலீஸ் அவன் எந்த மூலையில இருந்தாலும் 24 மணி நேரத்துல நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துவாங்க. ஏய் சௌசௌ, தேவையில்லாம உளறிட்டு இருக்காத. நான் என்ன உளறனேன்? நான் கரெக்டா தானே சொன்னேன். ஏய், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா வீடியோ பார்த்த உடனே நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க மாட்டோமா? ரகுவை தேடி எதுக்கு போகணும்? யாருக்குமே ஆனந்தி நிலைமை தெரியக்கூடாதுன்னு தான் நாமளே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். அன்புகிட்டே இவ சொல்ல வேண்டான்னு சொல்றான், அப்புறம் எப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? ஆமா இல்ல, அத மறந்துட்டனே. ஆனந்தி, இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே வழிதான். அந்த ரகு வீட்டை நம்ம அடிக்கடி கண்காணிச்சுட்டே இருக்கணும். அவன் வந்து போனானா நாம அவனை புடிச்சிடலாம். எனக்கு என்னமோ அவன் திரும்ப வீட்டுக்கு வருவான்னு எனக்கு தோணல. குடும்பம் கூட இருந்தா கூட பரவாயில்ல, அவன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அவன் வைஃப் தான் அவனை விட்டு போயிட்டாங்கன்னு அவனே சொன்னான்.